ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு ஓரிரு நாட்களில் அவசர சட்டம் கொண்டுவரப்படும் என்று தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காக அவசர சட்டம் கொண்டுவர வேண்டுமென பிரதமர் மோடியை சந்தித்து வலியுறுத்தியதாகவும், ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் தமிழக அரசு எடுக்கும் முடிவுக்கு மத்திய அரசு துணை நிற்கும் என உறுதியளித்ததாக கூறினார். மேலும் டெல்லியிலேயே தங்கியிருந்து மிருகவதை தடை சட்டத்தின் கீழ் தமிழக அரசின் அதிகாரத்திற்கு உட்பட்டு அவசர சட்டம் கொண்டு வருவது தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தியதாக குறிப்பிட்ட அவர், அந்த சட்டத்தின் கீழ் திருத்தம் கொண்டு வந்து அவசர சட்டத்தை தமிழக அரசே பிறப்பிக்க முடிவு செய்யப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவசர சட்ட வரைவு கொண்டு வந்து மத்திய உள்துறை அமைச்சகத்தின் மூலம் ஜனாதிபதி ஒப்புதல் பெறப்படும் என்றும், பின்னர் கவர்னரின் ஒப்புதலுடன் அவசர சட்டம் இயற்றப்படும் என்றும் பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார். மேலும் ஜனாதிபதியின் ஒப்புதல் கிடைத்ததும் ஓரிரு நாளில் ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டம் கொண்டுவரப்பட்டு ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். மேதகு இந்திய குடியரசுத் தலைவரின் உத்தரவு மற்றும் மாண்புமிகு ஆளுநர் அவர்களின் ஒப்புதல் பெறப்பட்டு இந்த அவசர சட்டம் இன்னும் ஓரிரு தினங்களுக்குள் பிறப்பிக்கப்படும். மாண்புமிகு பாரத பிரதமர் உறுதியளித்தபடி அதற்கான முழு ஒத்துழைப்பு மத்திய அரசிலிருந்து கிடைக்கும். எனவே ஜல்லிக்கட்டுக்கான தடை நீக்கப்பட்டு தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு ஓரிரு தினங்கள் நடைபெற உள்ள நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பொதுமக்கள், மாணாக்கர்கள், பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் ஆகியோர் தங்களது போராட்டங்களை உடனடியாக கைவிட வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.